ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். அதில் முக்கியமானது நம்மளுடைய ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் வந்து ஸ்கேன் பண்ணி வைக்கணும். நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கீழே நம்மளுடைய பேர் இருக்கணும், கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். அதே மாதிரி என்றைக்கு அந்த ஃபோட்டோ எடுத்தோம் அப்படிங்கிறதுக்கான தேதி, மாதம், வருஷம் இது எல்லாமே அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட தேதிக்கு அப்புறமா தான் அந்த டேட் வந்து இருக்கணும். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி தான் வெளியிட்டிருக்காங்க. நம்ம அந்த டேட்டில் வந்து நேற்றைய டேட் வந்து போட்டுறக்கூடாது, அல்லது போன வருஷம் டிசம்பர் மாதத்தை போட்டுறக்கூடாது. 30/1/2024 அப்புறம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து தான் அதை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் டேட் வந்து 30/1/2024 அப்புறம் தான் இருக்கணும். ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கணும். இன்கேஸ் வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் ஃபோட்டோ இல்லை, ஆனால் என்கிட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது, ஒரு 6 மாதம் முன்னாடி தான் எடுத்தேன், அந்த ஃபோட்டோ இருக்குது, அது பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்குது, பேர்லாம் வந்து ஆட் பண்ணணும், எந்த தேதியில் எடுத்தோங்கிறத ஆட் பண்ணணும். ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரஸ்டட் ஆப் தான். அந்த ஆப் மூலமாக நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோனுடைய அந்த சைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணும்போது 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே தான் இருக்கணும். சிக்னேச்சரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 KBலேருந்து 20 KBக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இது எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடிட்டர் ஆப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு ஆப் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடிட்டர் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்பை உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் ஓப்பன் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, இனிஷியலாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக இந்த நியூ ஃபோட்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்கள் கையில் இருக்க அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒரு நீட்டாக ஒரு நல்லா ஒரு சன்லைட்டில் வச்சு, சூரிய வெளிச்சத்தில் வச்சு நல்லா தெளிவாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த நியூ ஃபோட்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஜஸ்ட்டு இந்தியா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்தியா பாஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது இமேஜ் ரெசல்யூஷன் இது வந்து ஃபஸ்ட்டு 300 dpi அப்படின்னு இருக்கும். அதுவே செலக்ட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ நம்மளோட நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 200 dpi கொடுத்துருப்பாங்க. பட் 300 dpiயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு எரருமே வராது. ஓகே அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக அலோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேலரி அப்படின்னு இருக்கும். கீழே பாருங்கள் கேமரா கேலரி அப்படின்னு இருக்குது. இந்த கேலரி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஃபோட்டோ எடுத்து வச்சிங்க இல்லைங்களா, அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஃபோட்டோவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டார்ட் எடிட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்டுக்கு வந்து ஆட் வரும். ஜஸ்ட் அந்த ஆடை மட்டும் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது கிராஸாக எடுத்திருப்போம். ஸோ அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணணும். கீழே இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ரெட் கலரில் ஒரு ஏரோ மாதிரி இருக்குல்ல, அதை வந்து மூவ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு இந்த இது மேலே வச்சு இப்போ பாருங்கள், நான் மூவ் பண்ணுறேன். கரெக்டாக உங்களுக்கு வெர்டிக்கல் அந்த ஹரிசாண்டல் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தபடியாக நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோ எந்த அளவுக்கு வேணுமோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ கரெக்டாக வச்சு நீங்கள் ஃபோட்டோ வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 45 mm 35 mm அவங்க கொடுத்த அந்த சைஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் மேலே பாருங்கள் கிராப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைட் கார்னரில், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்மளுடைய ஃபோட்டோ வந்து கிராப் ஆகி வந்துருச்சு. அடுத்தபடியாக நீங்கள் எதனா பிரைட்னஸோ கான்ட்ராஸ்ட்டோ இந்த கலர் எதாவது சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அல்லது நேச்சுரல் கலர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே இருந்துட்டு போதும், நீங்கள் எதுவும் எடிட் பண்ண வேண்டாம். அடுத்தபடியாக நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோ சைஸ் வந்து கரெக்டாக கொண்டு வந்தாச்சு. ஆனால் பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் வந்து மாற்றணும். ஸோ அதுக்கு இந்த சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எகைன் வந்து ஆட் வருது, அந்த ஆடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது கீழே பாருங்கள் மேஜிக், ஃபில், ரீஃபைன், மேனுவல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இதில் ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கக்கூடிய ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு நம்ம எந்த போர்ஷன் ரிமூவ் பண்ணமோ அந்த போர்ஷன் நம்ம ஜஸ்ட் டச் மட்டும் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் தான் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் நான் டச் பண்ணிட்டுனா போதும். டச் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் எடுத்துட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ அடுத்தபடியாக நாங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த டிக் மார்க் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு மேலே சேவ் அப்படின்னு கேட்கும். சேவுங்க அப்படி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
அடுத்தபடியாக பேக்ரவுண்ட் எந்த கலர் வேணும் அப்படின்னு கேட்கும். நம்மளுக்கு வந்து ஒயிட் கலர் தான் வேணும். ஸோ ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ஒயிட் கலர் பாக்ஸு, அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம். அதாவது சுற்றி லைட்டாக வந்து பிளர்ற மாதிரி தெரியுது, அந்த ப்ளூ கலர் வந்து பிளர் மாதிரி தெரியுது அப்படின்னா இந்த ஸ்மூத் அப்படிங்கிறத வேரி பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு சேஞ்ச் ஆகி கரெக்டாக வந்து பியூர் ஒயிட்டாக இருக்கும். உங்களை சுற்றி வந்து பியூர் ஒயிட்டாக இருக்கும். அடுத்தபடியாக டன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நம்ம இது முடிச்சாச்சு. தென் நெக்ஸ்ட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ண கீழே பாருங்கள் கேன்சலுக்கு ரைட் சைடில் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். இந்த 4வது ஆப்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா, ஆட் டெக்ஸ்ட்டு, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆட் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துடும். தென் நெக்ஸ்ட்டு மேலே அந்த 3 டாட்கிட்ட வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பேர் என்னவோ அதை கரெக்டாக கேபிட்டல் லெட்டரில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கேபிட்டல் லெட்டர்லேயே டைப் பண்ணுங்கள், ஸ்மாலில் வந்து டைப் பண்ண வேண்டாம். கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிட்டு தென் நெக்ஸ்ட்டு கீழே வந்து 30 Jan 2024 அப்படின்னு இருக்குது. ஸோ 30ஆம் தேதி தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுனால நான் வந்து 30 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஜான் இருக்க பதிலாக மந்த்தை வந்து போட்டுக்கோங்க. அதாவது ஜானுங்கிறது மந்த்து தான், 01 02 அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக சென்டர் பொசிஷனுக்கு வரணும் இல்லைங்களா, அதனால் ஸோ ஜஸ்ட்டு இது ஒரு தடவை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டர் பொசிஷன் வந்துடும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வித்து இந்த பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் தான் வரணும். ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த ஹைலைட் கலர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஒயிட் கலர் பாக்ஸ் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் வந்துருச்சு. அடுத்ததாக இதோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வித்து நீங்கள் எவ்வளோ வச்சுக்கலாம், ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹைட்டு பொறுத்த வரைக்கும் 10 mm இருக்கணும். ஸோ 10 mm தான் இருக்குது, 10ன்னு இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக மூவ் பண்ணி சென்டர் பொசிஷனில் கீழேருந்து கரெக்டாக சென்டர் பொசிஷனில் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து எடிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண தேவை கிடையாது. தென் நெக்ஸ்ட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆட் அண்ட் அவுட்லைன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அவுட்லைன் வேணுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்லைன் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சுற்றி உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி தெரியும். ஸோ அவுட்லைன் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃபோட்டோ சைஸ் பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தது 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்கணும். ஸோ JPG ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே வந்து 100 KB அப்படின்னு காமிக்குது. இந்த கீழே இதை வேரி பண்ணி நீங்கள் 20லேருந்து 50 வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் 40 KB வந்து கொடுத்துக்கோங்க. வச்சுட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். இது எங்கே சேவ் ஆகும் அப்படின்னா ஃபைல் மேனேஜர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். ஃபைல் மேனேஜரில் DCIM கேமரா DCIMல வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ DCIM ஓப்பன் பண்ணிங்கன்னா ஐடி ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தான் வந்து சேவ் ஆகிருக்கும், இந்த ஃபோட்டோவில் வந்து சேவ் ஆகும். நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் உங்களுடைய சிக்னேச்சரும் நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் வந்து சேவ் பண்ணும்போது 10 KB to 20 KB ஒரு 15 KB வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கணும். ஸோ ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் ப்ராப்பராக எடிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுங்கள். இதில் எதுவும் தப்பு பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எடிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும், பட் இருந்தாலும் அந்த சான்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும்போது எடிட் பண்ண முடியாது, அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.